வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆர்கே சுரேஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க காடுவெட்டி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படம் முழுவதுமான ஒரு ஜாதிய படம். அதுவும் பொதுவாக வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான ஒரு சில கருத்து வேறுபாடு இதை தான் படமாக்கியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை அந்த கருத்தை ஏற்றுக்கிறோமா அப்படின்றத இந்த ஓவரால் வீடியோவாக இருக்க போது பயங்கர விமர்சனமாக தான் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது முழுவதும் ஜாதி, நான் ஜாதிக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஆளுன்றதுனால இந்த படம் என்னால் ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா படத்தில் ஓப்பனிங்கில் டைட்டில் சாங்கு, அதாவது அந்த சாங் வந்து பயங்கர ஆண்ட பரம்பரையை பெருமையாக பேசக்கூடிய ஒரு சாங்கு. இன்னும் வந்து தேவர் மகனில் வந்த சாங்கே நம்ம விமர்சிச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு நம்ம விமர்சிக்கும் பொழுது 2024 இப்படி ஒரு படம், அதுவும் இவ்வளோ ஆண்ட பரம்பரை வந்து ரொம்ப நாங்கள் வந்து அது இது என்னடா வந்தீங்க, கடுப்பாக இருக்குது, என்னடா தற்குறீங்களா, படிங்கடான்ற மாதிரி இருந்தது. அந்த ஓப்பனிங் சாங்கே எனக்கு வந்து செம்ம அப்செட்டு. ஓகே, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். நான் அரசல் புரசலாக எங்கேயாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். முழுவதுமாக நான் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட வில்லன் யார் தெரியுங்களா? தொல் திருமாவளவன், விசிகே கட்சி தலைவர் இருக்கார்ல, நிறுவன தலைவர், அவர் தான் வந்து இந்த படத்துடைய வில்லன். ஹீரோ யாருன்னா வன்னியர் பாமகவில் முன்னாடி வன்னியர் சங்கத்தில் இருந்த காடுவெட்டி குரு, அவர் தான் ஹீரோவான். ஃபைனலாக வந்து ஹீரோ வந்து வில்லனை வெட்டி கொள்றுவாராம். இந்த கருத்துலாம் வந்து எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப ஓப்பனாக, இது எதுக்கு வந்து டேரெக்டாக காமிச்சாங்கன்னே தெரில, அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் கதையில் ஒரு பொண்ணை குறிப்பிடும்போது அந்த பெண் தெய்வத்தை கூட்டிகிட்டு வாங்க, அந்த பெண் தெய்வத்துக்கு சாப்பாடு போடுங்க. டேய் என்னடா அவங்களுக்குலாம் சொல்கிறதுன்னு தெரில. என்னடா பெண் தெய்வம் கிருக்கீங்களாடா நீங்கள்? பொண்ணும் ஆணும், பொண்ணுக்கு ஆணுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஃபிசிக்கலாக உடம்பு ரீதியாக எனக்கு சில வேறுபாடுகள் இருக்கலாம், அவங்களுக்கு வேறுபாடுகள், கருத்துக்களும் எண்ணங்களும் இதெல்லாம் சிந்தனைகள் எல்லாமே ஒன்று தானடா. பொண்ணாக பாருங்கடா தயவு செஞ்சு. நான் அப்படியே உன்னை காக்கிறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், ஒரு வெங்காயமும் உரிக்க வேணாம் தயவு செஞ்சு. பொண்ணுன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் சேம் தாட் தான், சேம் தாட் ப்ராசஸ் தான். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அவங்களால பண்ண முடியுன்றது தான் உண்மை. இன்னும் நான் வந்து உனக்கு தோல் வலுவாக இருக்குன்றது காரணத்தினால நீ உயர்ந்தவன், பெண் தெய்வம்னு சொல்லி அந்த பொண்ணை தாழ்த்தாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாவது படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கடா டேய் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அக்னி பார்வை, அதாவது அவங்க கேஸ்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களாம். அந்த காடுவெட்டி குரு அவருடைய ரெப்ரசண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அவருக்கு வந்து அக்னி பார்வை அது இதுன்னு அந்த ஜாதிக்கு ஒரு சில குறியீடுலாம் இருக்குது. அது ஓப்பனாகவே தெரியுது. இதை டைலாக் மூலியமாலாம் ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருந்தது. மனுஷனாக பார்க்காம ஏதோ மாயசக்தி மாதிரி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. அண்ட் படத்தில் டைப் காஸ்ட் பண்ணுறது, அதாவது வன்னியர்கள் வீடும் பறையர்கள் வீடும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதில் வன்னியர் வீட்டில் எப்படின்னா அவங்க வந்து சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்களாம். ஏம்மா சாப்பிடுமா, அந்த பெண் தெய்வத்துக்கு சாப்பாடு போடுமான்னு சொல்லுவாங்களாம். இதே பறையர் வீட்டில் வந்து என்ன தின்னியா, சாப்பாடு தின்னு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களாம். தின்னுன்றதும் சாப்பிடுன்றதும் தின்னுன்றது ஒன்று கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. அதாவது ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் அந்த இயக்குனருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேசுகிற மொழி வந்து அது வந்து வழக்கு, நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, தஞ்சாவூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, தேனி அந்த பக்கம் போனால் வேறு ஒரு மாதிரி பேசுவாங்க. அது வந்து வட்டார வழக்கு தான் உச்சரிப்பை தவிர இந்த ஜாதி இப்படி பேசுவான் அந்த ஜாதி அப்படி பேசுவான்லாம் இல்லை. பைத்தியக்காரன் அந்த வட்டார வழக்கு கூட தெரியாமல் இவங்க ஊரில் தின்னுன்னு சொல்லுவாங்களாம், அவங்க வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம். இது ரெண்டு டீசென்ட்டுன்னு நினச்சிட்டு இது வந்து டைப் காஸ்ட் பண்ணியிருக்கான். இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. இது யாருக்கு நீ சொல்கிற, படம் பார்க்குறவங்களுக்கு நீ சொல்கிற, அதாவது அந்த படத்தை யார் கொண்டாடுறாங்கன்னா அந்த ஜாதியை சேர்ந்த வன்னிய ஜாதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு எடுத்திருக்க. அதை வந்து திரும்ப அவங்களுக்குள்ளேயும் ஊட்டுற, கொஞ்சமாவது எஜுகேட் பண்ணணுன்றதுக்காக படம் எடுங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இயக்குனர் அவர்களே. அதுக்கடுத்து ஒருத்தர் வருவாப்பில் வந்துட்டு, அவர் காடுவெட்டி குரு இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு டக்குன்னு வருவார். இவர் வந்து தம்பி என்னப்பா பண்ணுற அப்படிம்பார். ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்த கவர்மெண்ட் வேலை வச்சு தானே இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பாப்பில். ஏண்டா டேய் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தியா? அவன் குரூப் 1 குரூப் 2ன்னு வந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்கானுங்க, படித்து கிளியர் பண்ணி உள்ளே போக முடியாமல் இவர் டக்குன்னு ரெக்கமெண்டேஷனில் வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரான். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது சாமி. அதாவது பில்டப் ஏற்றலாம்,
கொஞ்சம் நம்பகத்தன்மையாக ஏற்றணும்ல. அந்த இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு நான் வந்து உனக்கு தலைவன், உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணுவேன், ஒரு கவர்மெண்ட் வேலை கூட வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணி காட்டக்கூடாது. இது டோட்டலாக வந்து இளைஞர்களை ஃபுல் டைவர்ட் பண்ணக்கூடிய சீன்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு சீனு, இந்த சீனில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து ஹீரோக்கிட்ட வந்து கேட்கும், இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு சில பசங்க வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் கஷ்டப்படுறாங்க, நான் கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க வந்து என்னை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து அருவாள் எடுத்து கொடுத்துருவார். அருவாள் எடுத்து கொடுத்து அவனை வெட்டு, நாளைக்கு வருவான்ல அவனை வம்புழுப்பான்ல, அப்போ அருவாளை வச்சு வெட்டிடு அப்படிம்பாரு. அந்த பொண்ணும் அதே மாதிரி அவனும் அங்கே போவாங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து கலாச்சிட்ருப்பான். அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான டைப் காஸ்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அவன் வந்து கலாச்சிட்ருப்பான். டக்குன்னு இந்த பொண்ணு வந்து அருவாள் எடுத்து அந்த பையனை வெட்டிடும். வெட்டினதுக்கப்புறம் அவனுக்கு கை வெட்டுப்பட்டுரும், கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து ஒரு மாஸாக வந்து டயலாக் பேசுவார். என்னென்னா, பொண்ணுங்கள்லாம் நாங்கள் வந்து எப்போதுமே உங்கள் கூடவே வர முடியாது, நீங்கள் பயங்கரமாக டயலாக்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன சொல்ல, அப்படி நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். அதுக்கு எதுக்குடா தைரியம் சொல்லி கொடுத்த, நீங்கள் நான் இல்லைன்னாலும் உன்னால் பண்ண முடியுன்றது தானே அந்த டைலாக்கு. அவ்வளோ மாசாக டைலாக் சொல்லிவிட்டு கடைசியில் நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா டேய், அவர் எதுக்குடா அவ்வளோ பெரிய மாசான டைலாக் வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன் இருந்தது. அடுத்து பஞ்சாயத்து சீனுன்னு ஒன்று இருக்கும். அதாவது பெண் தெய்வம், பெண் அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த பஞ்சாயத்து சீனில் ஒரு பொண்ணை எப்படி பார்ப்பாங்க, பஞ்சாயத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த பொண்ணு வேறு கேஸ்ட் பையனை லவ் பண்ணிடுச்சுன்றதுனால அந்த பிள்ளைய வந்து கொன்றணும் அப்படின்னு நினைக்கிற அந்த 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 பஞ்சாயத்து தலைவர்கள் காமெடின்ற பேரில் அதை வந்து காமெடி சீக்வன்ஸ் ஆமாம், அதை வந்து எவ்வளோ கேவலமாக ஒரு காமெடி சீக்வன்ஸ் வைக்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணுடைய உருவத்தை காமிச்சு அதை நக்கல் பண்ணி சிரிக்கிறதும், ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதும் வந்து காமெடியாக வந்து அந்த பஞ்சாயத்தில் காமிச்சிருப்பாங்க. என்ன சொல்கிறது, அதாவது கொஞ்சமாவது சினிமா அறிவோட இந்த படம் எடுத்திருந்தா இந்த மாதிரிலாம் இந்த படத்தை எழுதுனால அவன் சிந்தனையை பாருங்களேன், எவ்வளோ கேவலமான சிந்தனைகள் இருந்திருக்கணும். இப்படிலாம் எப்படி எழுத முடியுதுன்னு தெரில. ஒரு சீன் அப்படி எழுதும் போதே நமக்கு தெரியாதா, இப்போ நம்ம எழுதும் போதே விஷுவல் ஆகி தான் வரும். இது எழுதும்போது இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, அப்போ அந்த சிந்தனை அவர் வந்து எவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இயக்குனர் நினைக்கும் பொழுது. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக பாதி மியூட்டு, ஒரு டைலாக் கூட உருப்படியாக கேட்கல. படம் ஃபுல்லாக அவ்வளோ மியூட் இருந்தது. அதாவது சென்சார் போர்டில் எதுக்கு மியூட்டு போடுவாங்க, எல்லாருக்கும் கேட்கக்கூடியாத கெட்ட வார்த்தை, அதாவது இதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தான் மியூட்டு போடுவாங்க. அப்போது படம் ஃபுல்லாக மியூட்டுனா, அவ்வளோ மியூட்டுனா, அப்போ இந்த சமூகத்தில் எல்லாருக்குமான வசனம் அது கிடையாது, எல்லாருக்குமான வார்த்தைகள் அது கிடையாதுன்ற ஒரே காரணத்தினால தான் அவ்வளோ மியூட் போடுவாங்க. படம் ஃபுல்லாக மியூட்டு, அவ்வளோ மியூட்டு. ஸோ இவ்வளோ மியூட்டு வருது அவனுக்கு அவருக்கு இந்த படக்குழுவினருக்கு தெரிய வேண்டாமா, இது வந்து இவ்வளோ சென்சார் வருது அப்படின்னா இதை வந்து இது எவ்வளோ ஒரு இந்த சமூகத்தை கெடுக்கும் வார்த்தைகளாக இருக்கக்கூடுன்றது அறிவு கூட இல்லாமல் அதே வசனங்களை திரும்ப வச்சு அந்த மியூட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு அதை தான் பண்ணுவேன்னு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ மியூட்டு வர அளவுக்காக ஒரு படம் எடுப்பீங்க? அதாவது இந்த சமூகத்திற்கு புறம்பான வசனங்களை நம்ம எழுதுகிறோம், அது வச்சுருக்கோன்றதுக்கு கூட புரியலை. அதெல்லாம் கிடையாது, புறம்பானதாக இருந்தாலும் சரி நான் அதை சொல்லியே தீருவேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மியூட்டு படத்தில், சரியான ஒஸ்ட்டு வசனம். படத்தில் அடுத்த ஒரு சீனு, ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டத்துக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா, பொதுவாக போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் எப்படி கூப்பிடுவாங்க, அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய அறிவு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், அந்த கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கையை வச்சு மக்களை வந்து திரட்டுவாங்க. இந்த படத்தில் ஒரு போராட்டத்துக்கு வந்து ஹீரோ வந்து மக்களை திரட்டுவார். ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா நீங்கள் போராட்டத்துக்கு வாடா, உனக்கு மானரோசம் இருந்தால் நீங்கள் போராட்டத்துக்கு வாடா. அவ்வளோ இப்படியா போராட்டத்துக்கு கூப்பிடுங்க? உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சுன்னா அதை சொல்லி நீங்கள் அதாவது அனௌன்ஸ் பண்ணி மக்களை திரட்டுறதுன்றது சரியான வழி தான். அதுக்காக வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தையா, மானரோசம் இருக்கா, இப்படி இல்லாமடா சொல்லி கூட்டத்துக்கு ஆள் திரட்டுவீங்க, இப்படி தான் திரட்டினீங்களா அந்த போராட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்டா டேய், கொஞ்சமாவது யோசித்து வசனம் எழுதியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த சீன் பார்க்கும்போது. இந்த படம் ஃபைனலாக என்ன பேசுனா, ஆணவ படுகொலையை பற்றி தான் பயங்கரமாக பேசும். இந்த ஆணவ படுகொலையை
திருமாவளவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க பசங்களுக்கே அவங்க ஜாதி பசங்களுக்கு காசு கொடுத்து, ஆக்சுவலி அவர் ஜாதி பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், பட் அவங்க ஜாதி பசங்க அந்த அவர் வந்து பறையர் சமூகத்தில் இருக்க பசங்கள்கிட்ட காசை கொடுத்து நீங்கள் லவ் பண்ணி பிள்ளைங்கள் பெரிய சமூகத்தை சேர்ந்த பிள்ளைங்களை காதலித்து கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் எங்கேயாவது வச்சுருந்துட்டு அந்த பிள்ளைய வந்து இது பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஆணவ படுகொலை யார் பண்ணுறா அப்படின்றது ஆதாரபூர்வமான கேசஸ் நிறையா இருக்குது. அதில் மோஸ்ட்லி ஆணவ படுகொலை யார் பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் பண்ணுறாங்க. யாருன்னா அந்த ஊர் தூண்டுதலோ அவங்க பங்காளி தூண்டுதலோ அவங்க ஜாதி தலைவர் தூண்டுதலின் பேரிலோ ஆணவ படுகொலை பண்ணுறாங்க. மோஸ்ட்லி யார் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் தான் பண்ணுறாங்க. இது மாதிரி யாரோ ஒருத்தங்கலாம் வந்து அவங்களுடைய அரசியலுக்காக பண்ணலை, அவங்களுடைய ஜாதிக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு ஜாதியை வந்து காலி பண்ணணும்னு ஒரு ஆணவ படுகொலைன்ற மாதிரி ஒரு பேசிக் ஆணவ படுகொலை எதனால நடக்குது, ஜாதியோடைய வெறினால தான் ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்ற அறிவு இல்லாமல் ஆணவ படுகொலை வந்து சில அரசியல்வாதிகளால் நடக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை நம்ம எப்படி சொல்கிறது? இவ்வளோ ஆணவ படுகொலை எதனால் நடக்குதுன்னு கூட தெரியாமல் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் எடுத்த மாதிரி இருந்தது அந்த சீன்லாம். அண்ட் இது முழுக்க இளைஞர்களை, அந்த ஏரியா இளைஞர்களை திசை திருப்பும் நோக்கத்தோடு மட்டுமே எடுக்கப்பட்ட படம். அல்லது அந்த இளைஞரில் ஒருத்தவன் அந்த 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 கிணத்துக்குள்ளே இருக்கிற அந்த தவளை வெளி உலகமே தெரியாதுல்ல, அந்த கிணறு தானே தெரியும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த ஒரு குளத்துக்குள்ளே இருக்க மட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மட்டை வந்து அந்த குளத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் தெரியும் அதுக்கு ஊறிக்கிட்டு. அந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஊறி போயிட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் அதை மட்டுமே எடுக்கப்பட்ட படமாக தான் இந்த படம் இருந்தது. ஃபைனல் சொல்யூஷனோ இந்த படத்தோடைய கருத்தோ இதோடைய படத்தோடைய நோக்கமோ எல்லாமே ரொம்ப ஒரு கேவலமாக இருந்தது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால், நான் இது வரைக்கும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், மோஸ்ட்லி எல்லா படமும் நான் பார்த்துடுறேன் கிட்டன்ஸில். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததுலேயே கேவலமான ஒரு ஒஸ்டான சிந்தனை உள்ள படம் அப்படின்னா இந்த காடுவெட்டி படத்தை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த படத்தை எந்த ரிவ்யூவரும் ரிவ்யூவே பண்ணலை. ஏன் பண்ணலை? ஒருவேளை அந்த ஜாதியினர் வந்து வன்மத்தை கக்குவாங்கன்னா, இல்லை ஒருவேளை இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஒரு படமாயா, இதெல்லாம் போய் ஏன் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அப்படின்ற நோக்கத்தில் பண்ணாங்களான்னு தெரில. மொத்தத்தில் பெரிய ரிவ்யூவர்ஸ் யாருமே இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலை. பட் எனக்கு என்னெல்லாம் தோணுது, என்னோடய சிந்தனைக்கு இது மேபி தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் என்னுடைய அறிவுக்கு இந்த விமர்சனங்களை இந்த படத்தின் மேலே வைக்கிறேன். இந்த படம் முழுவதும் அரசியல் நோக்கத்தோடு, கேவலமான அரசியல் நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படமாக இருந்ததுனால இந்த படத்தை யாருமே பார்க்காதீங்க. மோஸ்ட்லி நானே கழுவி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த வீடியோ போடுறதுக்கே பிடிக்கல, ஏன்னா அவ்வளோ நெகட்டிவாக நான் பேசியிருக்கேன் இந்த படத்தில். மோஸ்ட்லி நெகட்டிவாக யாருமே பார்க்க மாட்டீங்க, ஃபஸ்ட்டு செகண்டே கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. படம் ஆல்மோஸ்ட் இல்லை, 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, எங்கள் ஊரில் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மேபி எங்கள் ஊருக்காரங்க யாரோ பார்த்தா கூட இந்த படத்துக்கு போகாதீங்க. ரொம்ப ஒஸ்டான ஒரு படம். இன்னொரு விஷயம், எங்கள் ஊரில் வந்து நிறைய பேருக்கு வன்னியர்களே தெரியலை. ஏன்னா எனக்கே தெரியாது, நான் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன்றதுனால எனக்கே வன்னியர் அப்படின்ற ஒரு கேஸ்டே தெரியாது. நான் மெட்ராஸ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, கேஸ்ட் இஷ்யூ, அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கே தெரியும். ஸோ அதனால் தென் மாவட்டங்களில் பெருசாக தெரியாது. அதனால தான் நிறைய இடத்துல நான் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான பிரச்சனை அப்படின்றதை நான் மென்ஷன் பண்ணேன். எனிஹவ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 ஸோ இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி.